கிருஷ்ணர் பற்றி வீரமணி தவறாக பேசியிருந்தால் அது தவறு என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். இவ்விவகாரம் தொடர்பாக ஸ்டாலின் அளித்துள்ள பேட்டியை தற்போது பார்க்கலாம். திராவிட கழகம் சார்பில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கிருஷ்ணரை பற்றி தவறாக பேசியதாக அதை திமுக ஏற்றுக்கொள்ளுமா? அது குறித்து அதாவது அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பேச்சு அல்லது ஏற்கனவே அவர் திராவிட அலுவலகம் தலைமை செயலமாக இருக்கக்கூடிய பெரியார் திடலில் பேசிய பேச்சை அதுவும் அது ஏதோ கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசலை. அவர் சில உதாரணங்கள் சொல்லி பேசியிருக்கிறாரு. அதை இன்றைக்கு சில ஊடகங்கள் சில RSS போன்ற இந்த தேர்தல் நேரத்தில் இதை தவறாக சித்தரித்து மக்களிடத்தில் தவறான பிரச்சாரத்தை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஒரு செஞ்சிருக்கக்கூடிய சதி இது. அது எதுவாக இருந்தாலும் அது அப்படி உண்மையாக இருந்திருந்தால் உண்மையாக இருந்திருந்தால் அது தவறு என்பதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கை என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் அண்ணாவினுடைய கொள்கை. அதேபோல தலைவர் கலைஞர் அவர்கள் கூட பராசக்தி என்ற திரைப்படத்தில் மிக தெளிவாக அவரிடத்தில் வசனத்தை குறிப்பிட்டிருப்பார்கள். கோவில்கள் கூடாது என்பது திமுகவின் கொள்கை அல்ல, கோவில்கள் கொடியவர்கள் கூடாரமாகிவிடக்கூடாது என்பதுதான் கொள்கை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு திமுக இருக்கிறது. இந்துக்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற 90% இந்துக்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா என்னுடைய துணைவியார் அவர்கள் கூட காலையிலையும் மாலையிலையும் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். என்றைக்காவது நான் அவரை அழைத்து ஏன் போகக்கூடாது தவறு அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. அதனால் அதில் நீங்கள் தேர்தலுக்காக நடத்துகிற பிரச்சாரங்களை தவிர இதை வேணும்னு திட்டமிட்டு நடக்கிற பிரச்சாரத்தை தவிர அவ்வளோதான், தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சமூக வலைதளங்களில் இந்த கருத்தை திமுகவுக்கு எதிராக பயன்படுத்துவது அதான் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். பயன்படுத்திட்டு இருக்காங்க, திட்டமிட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மக்கள்